ஹalleluya, praise lord. எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? சரி. வாலிப பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருக்குள்ளாக நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய தாசனாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியான நாமத்தினாலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன். சரிங்களா? இந்த சேனல் குறிப்பாக வாலிப பிள்ளைகளுக்கு என்றே கர்த்தர் ஏற்படுத்தினார். இன்றைய தினத்திலே கர்த்தர் சில காரியங்களை வாலிப பிள்ளைகளோடு இடைப்பட விரும்புகிறார். வாலிப நாட்களிலே வாலிப பிள்ளைகள் எப்படின்னா, அது ஆண் மகன்களா இருந்தாலும் சரி, இல்லை பெண் பிள்ளைகளா இருந்தாலும் சரி, சீக்கிரத்திலே காயப்பட்டு விடுவார்கள். யாரோ ஒருவர் சொன்ன ஒரு வார்த்தை அவர்களை மிகவும் துக்கத்துக்கு ஏதுவாய், காயப்பட்டதற்கு ஏதுவாய் நடத்திவிடும். இந்த வாலிப நாட்கள்ல தான் நீங்க அநேக சேலஞ்சஸை லைஃப்ல ஃபேஸ் பண்ணுவீங்க. இந்த வாலிப நாட்கள்ல உங்களுக்கு சரியான ஒரு வசதி வாய்ப்பு கிடைக்கலன்னா, அந்த நம்பிக்கை யாராவது கொடுப்பார்களா, யாராவது நம்மளுக்கு உதவி செய்வார்களா என்று சொல்லி மனுஷர்களை நீங்கள் நம்பி போகும்போது தான் அதிகமாக காயப்படுவீங்க. உங்க நம்பிக்கை மனுஷர் மீது நீங்கள் வைத்து போகும்போது, இல்லை உங்களுடைய சுய தாளந்து மீது, படிப்பின் மீது, படிப்புல இருக்கிற மார்க்ஸ் மீது, உங்க கோல்டு மெடல் மீது நம்பி போகும்போது தான் அநேக காயப்படுவீர்கள். அப்படி அல்லாமல் உங்களையோ இல்லை பிற மனிதர்களையோ சார்ந்து கொள்ளாமல் நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நீங்கள் கனமடைவீர்கள். நீங்கள் வேதத்தின்படி, அந்த வார்த்தையின்படி நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது கனமடைவீர்கள். கர்த்தரை நம்புகிறவன் எப்படிப்பட்டவனாயிருக்கிறான்? அவன் பாக்கியவானாயிருக்கிறான். கர்த்தர் கட்டாயம் அவன் பேரை பெருமைப்படுத்துவார். கர்த்தரை நம்புகிற மகள் எப்படிப்பட்டவளாயிருப்பாள்? அவள் கட்டாயம் கனமடைவாள். ஆகையாலே கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க உங்களுடைய ஐக்கியமெல்லாம் கர்த்தரிடத்திலே பிரதானமா இருக்க வேண்டும். என் பாய் ஃப்ரெண்ட் என்ன நல்லா புரிஞ்சுப்பான், என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்ன நல்லா புரிஞ்சுப்பா, இல்லை என்னோடு இருக்கிற என் தாய் தகப்பன் என்னை நல்லா புரிஞ்சுப்பார்கள் என்றல்ல. எல்லாவற்றுக்கும் மேலாய் நம்மை கர்த்தர் ஆண்டு கொண்டு இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்தார், நமக்காய் ஜீவனை கொடுத்தார். அவர் என்ன நல்லா புரிஞ்சுப்பார். உங்களோட ஆம்பிஷன் பிளான்ஸ் எல்லாம் சில நேரத்துல பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லும் போது ஒருவேளை அவர்கள் அதுக்கு உடன்படாம இருக்கலாம், சரிங்களா? ஆனால் கர்த்தரிடத்தின்படியிலே நீங்க சொல்லி அவருடைய சித்தத்தின்படி செய்யும் போது கர்த்தர் உங்களை எல்லாவற்றிலும் புரிந்து கொள்வார். ஆனா அதே நேரத்துல கர்த்தர் நன்மைக்கு ஏதுவான காரியங்களை தான் உங்க வாழ்க்கையில அனுமதிப்பார். அது நன்மைக்கு ஏதுவா இல்லை, அது உன்னை ஏதாவது விதத்துல உன்னை அழிச்சு போட்டுரும் அப்படின்னா, இல்லை சீர்குலைச்சிரும்னா கர்த்தர் அதை அனுமதிக்க மாட்டார். ஆகையாலே பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். இந்த வாலிப காலங்களிலே நீங்கள் மிகவும் காயப்படுவீர்கள். எப்போ? மனுஷரை நம்பி நீங்கள் போகும்போது. என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன இப்படி சொல்லிட்டான், என் பெஸ்டி என்ன இப்படி சொல்லிட்டாங்க, அவ்வளோ அவங்கள நம்பின அப்படி சொல்லிட்டாங்க அப்படி என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது நீங்க வேணா கர்த்தரை காயப்படுத்தலாம், ஒரு நாளும் அவர் உங்களை காயப்படுத்த மாட்டார். அவரே சார்ந்து கொள்ளுங்கள். ஆமென்.